நாம இன்னைக்கு மட்டன் எலும்பு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு எலும்புள்ள மட்டன் எடுத்து 5 விசில் வச்சு தனியா எடுத்து வச்சிருக்கேன். உருளைக்கிழங்க தோல் எல்லாம் சீவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி, 15 சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய், 1 கப் அளவுக்கு சோயா பீன்ஸ், ஒரு 10 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது லாஸ்டா தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமா தாளிப்புக்கு ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். 1/4 மூடி அளவு தேங்காயை துருவி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, முந்திரி, நெடக்கடலை, ஒரு 5 பாதாம். அவ்வளவுதான் தேவையான பொருட்கள். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அரைக்க எடுத்து வச்சிருக்க பொருள் எல்லாத்தையுமே அரைச்சு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வீட்டுல அரைச்சு வச்சிருக்க மசாலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா இல்லைன்னா நீங்க மட்டன் மசாலா கூட எடுத்து சேர்த்துக்கலாம். தனியா பாக்கெட்ல விக்கிறதுல மட்டன் மசாலா அதை எடுத்து கூட சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இது போல நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வேக வச்சிருந்த எலும்பு கூட நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாமே சேர்த்து இது ஒரு 20 நிமிஷம் போல நல்லா கொதிக்க விடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்போ இது ஒரு 20 நிமிஷம் போல நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம இது கூட தாளிப்பு சேர்த்துக்கலாம். எலும்பு குழம்பு நல்லா தண்ணியா வைங்க, அப்பதான் நல்லா இருக்கும். தாளிப்பு கடாயில ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா வெடிச்சதும் இது கூட வெங்காயம், நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிப்பை நம்மளோட குழம்புல சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. அவ்வளவுதான், நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிருச்சு.
கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல இது போல ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. Thank you friends.